வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரேஷன் அரிசி இருக்குல்ல, அது வச்சு தட்டை முறுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, தட்டை, அது தட்டு வடைன்னு சொல்லுவோம் சில பேர். அதுதான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அரை உலக்கு அளவுக்கு நம்ம ரேஷனில் கொடுக்கக்கூடிய புழுங்கல் அரிசியும், அரை உலக்கு அளவுக்கு ரேஷனில் கொடுக்கக்கூடிய பச்சரிசியும் நீங்கள் டம்ளரில் கூட மெஷர் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது வந்து கிலோகிராம் கணக்கில் சொல்லணும் அப்படின்னா, 1 கிலோ அரிசி நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா பொட்டுக்கடலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஒரு 400 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்க அரிசி ரொம்ப கம்மியான அளவுக்கு தான், அப்படின்றனால ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 50 கிராம் அந்த அளவுக்கு நான் வந்துட்டு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த அரிசி வந்துட்டு நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் அது நல்லா ஊறி வரட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை நல்லா நைஸாக அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சாச்சு. இது கூடவே காரத்துக்கு ஏற்ப வரமிளகாவும் ஒரு 6, 7, 8 பல் அளவுக்கு பூண்டும் சேர்த்துக்கலாம். 8 பல் அளவுக்கு பூண்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா ஃபைனாக அரைப்படும். ஸோ இது மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கூடவே பார்த்திங்க அப்படின்னா பொட்டுக்கடலையும் நல்லா நைஸாக ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஸோ பொதுவாகவே வந்து தட்டை முறுக்குக்கு கடலைப்பருப்பு, கடலை இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையும் எள்ளும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறி வந்திருக்கு. கிரைண்டரில் சேர்த்து நான் நைஸாக அரைச்சிக்க போகிறேன். ஏன்னா கிரைண்டரில் சேர்த்து அரைக்கும் போது நல்லா ஃபைனாக அரைப்படும். அதுக்காக தான். ஒரு பக்கத்து இது எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது. மாவு பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபைனாக, அதாவது ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம டூத் பேஸ்ட்லாம் கையில் எடுத்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு நைஸாக இருக்கணுங்க. மாவு எந்த அளவுக்கு நைஸாக இருக்கோ அந்த அளவுக்கு தட்டை முறுக்கு நல்லாயிருக்கும். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அதில் நிச்சயமாக வந்து தண்ணியோடு தான் இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்து தான் அரைக்கிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் திக்காக கன்வெர்ட் பண்ணணும்ல. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை வெண்ணெய், நெய் அது மாதிரி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிளகாயும் பூண்டையும் நம்ம அரைச்சி வச்சோம்ல, அதுலேயும் தண்ணி சேர்த்து தானே அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆக்கணுன்றதுக்காக அதையும் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் திக்காக கிடைச்சிரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை வந்து இது கூட விடணும். பாருங்கள், மாவு வந்து எந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதை விட்டு நல்லா வந்து பெரட்டிக்கோங்க. மாவை பெரட்டும் போது லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மாவு ஃபுல்லாக டோட்டலாக கரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நம்ம சேர்த்த மசாலாவும் கரிஞ்சு போயிடும். அப்புறம் வந்து ரெசிபி வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவு வந்து மெதுவாக கிளறி விடுங்க. கிளறி விடும்போது பார்த்திங்க அப்படின்னா இதில் உள்ள தண்ணி, அந்த ஈரம் எல்லாமே நல்லா வந்து ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணிடும். மாவு நல்லா உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டும் போது இது மாதிரி நமக்கு திரண்டு வந்துடும். வந்ததுக்கப்புறமா வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த சூட்லேயே மெதுவாக கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும், ரொம்ப அப்படியே திக்காக ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது மெதுவாக இப்படி கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது இது மாதிரி நமக்கு ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிரும். மாவு வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் நேரம், அதாவது கைப்பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா கைப்பொறுக்கிற சூடு வந்தாச்சு. ஃபேன் கடியிலலாம் வச்சு காய வைக்காதீங்க, மாவு வந்து காஞ்சு போயிடும். அதனால் சும்மா அப்படியே வச்சிங்க அப்படின்னாலே ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறமா நம்ம பொட்டுக்கடலை நைஸாக ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பொட்டுக்கடலை வந்து சல்லடை வச்சு சலித்து அந்த இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து சரியாக அரைப்படலை பொட்டுக்கடலை அப்படின்னா கூட அப்படியே தேங்கி நின்றுடும். கரெக்டாக இருக்கும். நமக்கு இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ இது கூட சேர்த்தாச்சு. கூடவே பார்த்திங்கன்னா நிலக்கடலை, எள்ளு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இது கூட சீரகம், ஓமம் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. பார்த்திங்கன்னா ஊற வச்ச கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டிடலாம். நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத்தாக, ஒரு சப்பாத்தி மாவு வந்து எப்படி நம்ம பிசைஞ்சோன்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா நைஸான கன்சிஸ்டன்சியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா ரவுண்ட் பிடிக்கிறதுக்கு, அதாவது உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு இது மாதிரி வரும். கையில் எடுத்து அமுத்தும் போது இப்படி இருக்கணும். சரிங்களா, இப்படி தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு தட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பெரிய உருண்டையாக உருட்டி அதை நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு கூட ஷேப் வச்சு கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்து போடலாம். பட் அந்தளவுக்கு வந்து
ரொம்ப கஷ்டம் கிடையாது. நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்தோம்னா கையிலேயே எண்ணெய் தடவிட்டு உருட்டி எடுத்தோம்னா நம்ம ஆயில் கவர் வச்சு தட்டி எடுத்தோம் அப்படின்னாலும் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் இதே மாதிரியே நான் செஞ்சுக்க போகிறேன். எனக்கு வந்து இதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னாலும் இது மாதிரி செஞ்சுக்க போகிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் தட்டி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுக்கும்போது இது மாதிரி லைட்டாக கிராக் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம கடலை பருப்புலாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் கிராக் இருக்க செய்யும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையுமே உருட்டி எடுத்துக்கலாம். நான் எல்லா உருண்டைகளுமே உருட்டி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட பாதி வரைக்கும் நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். பாதி வந்து அப்படியே இருக்குது. இதுவே வந்து எனக்கு டோட்டலாக ஒரு 100 தட்டை வரைக்கும் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா சாயங்காலம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வராங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம செஞ்சு வச்சோன்னா ஈஸியாக ஒரு 2-3 நாளைக்கு வந்து தேவையான ஸ்நாக்ஸ் கிடச்சிரும் உங்களுக்கு. எப்படி நம்ம தட்டுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆயில் கவர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே வந்து ஒரு தட்டையான ஒரு டம்ளர் மாதிரியான ஒரு பாத்திரம் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்துட்டு இது மாதிரி இதாச்சு அப்படின்னா லைட்டாக கையில் தட்டிட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. லைட்டாக கையில் எடுத்திங்க அப்படின்னா இந்த திக்னஸ்க்கு இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னாலும் ரொம்ப கொஞ்சம் வதக்குன்னு இருக்க மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா நைஸாக நல்லா தின்னாக ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப சன்னமான திக்னஸில் தான் இருக்கணும். திக்னஸே இருக்கக்கூடாதுங்க. இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், லைட்டாக அமுத்தம் கொடுத்துட்டு கை வச்சு தட்டி எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி ஒரு 10-12 தட்டை வந்து தட்டி ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் வந்து போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த திக்னஸ்க்கு இருந்தால் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் இது மாதிரி ஒரு 10-12 தட்டை உருட்டி ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் ஆயிலில் வந்து நான் போட போகிறேன். ஸோ எண்ணெய் வந்து ஒரு பக்கம் நல்லா சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் அப்படியே மாற்றி வச்சிடணும். பாருங்கள், இது மாதிரி தான். இது மாதிரி நல்லா சன்னமாக போட்டுக்கலாம். ஓகேங்க, நான் இது மாதிரி தட்டி எடுத்துகிட்டு நம்ம போய் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இது மாதிரி ஒரு 6 தட்டை வரைக்கும் நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6-7 வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு உள்ளே போட்டுவிட்டு டக்குன்னு மேலே எழும்பி வந்துடணும். இது மாதிரி வந்துச்சுன்னா எண்ணெயோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் வீடியோ எடுக்கும்போது கரண்ட்டு போயிடுச்சுன்றனால கொஞ்சம் இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா தட்டையுமே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இப்படி மேலே லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு தட்டைகளாக போட்டு எடுத்துடலாம். ஒரு தட்டை நம்ம போட்டு ஒட்டி அது உள்ளே போனதுக்கப்புறம் அடுத்து போடுங்க. ரொம்ப பக்கத்தில் போட்டிங்கன்னா போய் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். எண்ணெயில் படாமல் நீங்கள் மேலேயே போட்டுட்டிங்கன்னா போய் ஒட்டிக்கும். அதனால் ஒன்று போட்டு உள்ளே போனதுக்கப்புறமா போட்டு எடுத்துக்கோங்க. உடனே திருப்பி விடணும்னு இல்லை, ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அடுப்பு. மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. நீங்கள் வேகமாக போடுறீங்கன்னு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா தட்டையெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு வெந்துடும். ஆனால் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வதக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இது மாதிரி எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் பபிள்ஸ்லாம் அடங்கி நல்ல சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் தட்டையை வெளியவே எடுக்கணும். இது மாதிரி நம்ம போடுறோம் அப்படின்னா போட்டோட்டி நல்லா இது மாதிரி கொதிச்சு வரும். அப்போ வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பபிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த பபிள்ஸு அது எல்லாமே கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் பொறுமையாக வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா தட்டை வந்து நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரைக்கும் கூட தட்டையோட மொறுமொறுப்பு குறையாமல் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த கிறிஸ்பினஸ் வர்றது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். என்னடா நமக்கு எவ்வளோ செஞ்சாலும் கிறிஸ்பினஸே வரல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், நான் இப்போ வில்ல விடுறேன், கொஞ்சம் கூட பபிள்ஸே வரல பாருங்கள். இது மாதிரி எடுத்ததுக்கப்புறம் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய தட்டை எல்லாமே சூப்பராக ரெடி ஆயாச்சு. எல்லா தட்டைகளையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய எல்லா தட்டையுமே ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா மொறுமொறுப்பாக நல்ல கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குது. பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டோட இதே அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான இதே மாதிரி தட்டுகள் கிடைக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வந்து சரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.